சுவாமிநாதன், நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சிக்கல்களை? ரெண்டா பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல், இன்னொன்று கூட்டணி அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்வது, அல்லது கூட்டணிக்கு பாமகவை அதுல எந்த சேதாரமும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது அப்படிங்கிற இடத்துல இருந்து பாஜக காய்களை நகர்த்துகிறதா? நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை தான் அவங்க விரும்புறாங்க. ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு அதனுடைய தலைவராய், அதாவது ஒரு மிக இளைஞராகவும் இருக்கிறதுனால, அவர் போட்ட நிர்வாகிகள் இருக்கிறதுனால 95% 90% நிர்வாகிகள் அவர் பின்னாடி இருக்காங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஜனநாயக அடிப்படையில ஒரு ஓட்டு வாங்கணும்னாலே ராமதாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு முகம் இருந்தாதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒரு ஓட்டு திரட்டலே சாத்தியம். சோ இத பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களும் உணர்ந்திருக்காங்க. அதனாலதான் அவர் எந்த இடத்துலயுமே அவரை ஒரு விமர்சித்து கூட பேசினதே இல்லை. அம்மா மீது அவர் பாட்டிலை வீசினார் சொன்ன குற்றச்சாட்டுக்கு மட்டும்தான் பதில் சொல்லியிருந்தாரே ஒழிய எல்லா இடத்துலயுமே நாங்க ஐயா கொடுத்த சமூக நீதி சமத்துவம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை தான் பேசிட்டு இருக்காரு. சோ இங்க பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுக கூட்டணியை வீழ்த்தணும் அப்படின்னா ஒன்றுபட்ட பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தாதான் அது சாத்தியம். சோ அது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இடையில எந்த பிளவும் இல்லாம அவர்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. பாஜகவினுடைய காய் நகரத்தில் ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கறத நோக்கி இருக்கிறதுனால, அதனாலதான் இன்னைக்கு அவங்க ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் எடுக்கக்கூடிய அட்டம்டா இருக்கலாம். இது எல்லாமே நம்ம இன்னொரு விஷயம் அதுல குறிப்பிட்டோம் சார். அவருடைய சொந்த மகனுடனான அந்த சந்திப்பே 40 நிமிடங்கள் தான் நடக்குது. அவர் சந்தித்தாரா சந்திக்கலையா என்ன பேசினாங்க என்பதை தாண்டி அந்த சந்திப்பே 40 நிமிடம் தான் நடக்குது. ஆனா குருமூர்த்தி அவர்களோடு 3 மணி நேரம் பேசுறாங்க. இன்னைக்கு தக்லை படமே 2.25 மணி நேரம் தான் இருக்கு. ஆனா 3 மணி நேரம் 2 பேருக்கு இடையில ஒரு பேச்சு மட்டுமே நடக்குது அப்படின்னா இது முழுக்க முழுக்க பாஜக ராமதாஸ் அவர்களை சமரசப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியா தான் பண்றாங்க. ஏன்னா அவர் ரொம்ப வெளிப்படையா விமர்சித்து விட்டார். பாஜகவோட போச்சுன்னா ரொம்ப பலவீனம் ஆயிருச்சு, வீட்டுக்கு வெளியில இருந்து ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க என்று சொல்வது ரொம்ப குறிப்பா நம்ம இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கறதையெல்லாம் தாண்டி ராமதாஸ் அவர்கள் ஒரே பால்ல பாஜகவையும் இதுல டேமேஜ் பண்ணியிருக்காரு, தன்னோட சொந்த மகன் அன்புமணி அவர்களையும் டேமேஜ் பண்ணியிருக்காரு. சோ இந்த 2 இழப்புகளையும் சரி செய்ய வேண்டிய தேவையும் பாஜகவுக்கு இருக்கு. கூட்டணி என்பதையும் தாண்டி அவர் பாஜகவை பலவீனப்படுத்துகிற விதமாகவும் வார்த்தைகளை விட்டுருக்காரு. சோ அவரிடமிருந்தே அந்த பாஜகவுக்கு ஒரு பாராட்டு பத்திரம் வாங்க வேண்டிய தேவையும் அவங்களுக்கு நிச்சயமா இருக்கு. அந்த 2க்குமான மைய புள்ளியா தான் இன்றைய சந்திப்புல பெரும்பாலும் உரையாடல் நிகழ்ந்ததற்கான ஒரு வாய்ப்பும் இருந்திருக்க கூடும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவனிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பும் போது அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. தொடக்க காலத்திலிருந்து இடதுசாரி சிந்தனையோடு இருந்தவர் நிறுவனர் ராமதாஸ். இன்னைக்கு அதுக்கு பிறகு அவங்க வலதுன்னு போன பிறகுதான் அவருடைய சரிவுங்கிறது வந்துருச்சு தேர்தலில் அப்போ அப்படிங்கிற ஒரு விதமான ஒரு பார்வையை முன்வைக்கிறாரு. அப்போ அதுலேருந்து தான் டாக்டர் ராமதாஸ் அப்போ அதை வெளிப்படையாக இந்த மாதிரி பாரத் மாதா கி ஜெயங்கிற கோஷம்லாம் கேட்டுச்சுன்னு சொல்கிறாரா? அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அல்லது அன்புமணிக்கு ஒரு செக் வைக்கிறதுக்காக பேசுனதாக மட்டும் பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, அதாவது இது 2 வகையான கோணங்கள் இதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆரம்ப காலம் சமூக நீதி சமத்துவம் எல்லாமே அவங்க பேசுறாங்க. அங்க இஸ்லாமியர்கள் மாநில பொறுப்புல இருந்தாங்க. பட்டியல் சமூக மக்களுக்கு முக்கியமான பொறுப்புகள்லாம் வழங்கப்பட்டுச்சு. ஒரு காலகட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய முகம் மாறி அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான ஒரு கட்சியா மாறுதுங்கிறதை எல்லாம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தலையே நம்ம ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலுடைய வேட்பாளர் பட்டியல் முதல்ல வெளியானது. இந்த அன்புமணி அவர்களோடு இன்றைக்கு இருக்கிற அந்த முரணுக்கு ஒரு தொடக்க புள்ளியாக பார்த்தோம்னா, அவர் அந்த வேட்பாளர் பட்டியல் வெளியாகிற பொழுதே தருமபுரிக்கு முதல்ல அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேட்பாளரை போட்டிருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்துல அந்த வேட்பாளரை மாற்றிவிட்டு சௌமியா அன்புமணி அவர்கள் அறிவிக்கப்படுறாங்க. அப்ப பாஜக கூட்டணி என்பதையெல்லாம் தாண்டி அன்புமணி அவர்கள் மேல தனிப்பட்ட வகையில அவர் கட்சியில நம்ம அவருக்கு பொறுப்பை கொடுத்தால் அவர் நம்மிடம் கேட்காமலே அவருடைய மனைவியை கூட நிறுத்துறாரு அப்படிங்கிறதுல இருந்தே அந்த முரண் தொடங்கி இருக்கலாம். அந்த முரண் படிப்படியாக நிகழ்ந்த ஒன்றுதான். அது அவர் பாஜக கூட இருக்கிறாரு, அந்த அணியில அங்கம் வகிக்கிறாரு என்பது தன் அப்பாவை கூட அவர் நம்ம சமாளித்து விடலாம் என்கிற தைரியத்தை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் நினைத்திருக்கலாம். சோ இதையெல்லாம் சேர்த்துதான் அவருக்கு ஒரு மனத்தாங்கல், அது குடும்ப உறவுகளுக்குள்ள இருந்த ஒரு முறிவு. அந்த முறிவு இன்னைக்கு இவ்வளவு பெரிய உச்சத்தை எட்டி இருக்கு. அதை இன்று குருமூர்த்தி போன்றவர்கள் வழியாக ஒரு சமரச போக்கிற்கான ஒரு தூது. இப்ப உடனே அமித்ஷா அவர்கள் வருகின்ற குறிப்பிட்ட அந்த கால இடைவெளிக்குள்ள ராமதாஸ் அவர்கள் நிச்சயமா சமாதானமாகி விட மாட்டாரு. கொஞ்ச நாள் காலம் எடுப்பாரு, எடுத்துதான் இது சரியாகும். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரு அவசரத்தன்மை அந்த பக்கம் இருக்கிறதா பார்க்க வேண்டியிருக்கு. திரு மணிகண்டன் சொல்றாரு, நாளைக்கு இவர் டாக்டர் அன்புமணி ஆடிட்டரை சந்திக்கிறார் மாலை 5 மணிக்கு அப்படின்னா, இந்த 2 சந்திப்புகளும் அமித்ஷா வருகை ஒட்டியதாகத்தானே பார்க்க வேண்டியிருக்கு. நேரம் அப்படித்தானே இருக்கு, டைமிங். ஆமா, நிச்சயமா அமித்ஷா அவர்களுடைய வருகையை ஒட்டிய சந்திப்பு தான்.
அன்புமணி அவர்கள் ஏற்கனவே அவர்கள் பக்கம் தான் இருக்கிறார். அதனால அந்த சந்திப்பு பலன் கொடுத்து விடும். ராமதாஸ் அவர்கள் உடனடியா இப்ப வந்து ஒரு 3 மணி நேரம் ஒருவரோடு அமர்ந்து பேசுறாருன்னா ஒரு விஷயத்தை கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசி அது சம்மதம் வாங்கி விட்டார்களா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஆனா அதையெல்லாம் கடந்து அவர் ராமதாஸ் அவர்கள் இப்ப ஏன் இம்மீடியட்டா இந்த முடிவை உடனே அமித்ஷா வர்றதுனால அன்புமணி அவர்கள் அவசரப்படலாம். ஏன்னா அவர் அந்த அணியில விரும்புறாரு. ராமதாஸ் அவர்களுக்கு அந்த அணி மீது விமர்சனம் தான் இருந்துச்சு. சோ அவர் தன்னுடைய விமர்சன பார்வையை ஒரு 2 நாளுக்கு பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப வந்து அவங்க என்ன பேசினாங்க, அதுல சமாதானம் ஆயிட்டாரா, அவர் ரெடி ஆயிட்டாரா நிறுவனர் ராமதாஸ் அப்படிங்கிற கேள்விகள் நீங்க வைக்கிறது உண்மை. ஆனா அவருக்கு அதுல மாற்று கருத்தோ அல்லது இதை வளரவிடக்கூடாதுங்கிற எண்ணமோ இருந்தா வழக்கமா செய்தியாளர்களை சந்திக்கிறவர். வியாழக்கிழமைனா நம்ம மணிகண்டன் சொன்னார் குரு பகவான் நாள்னாரு. இப்போ அப்படி ஒருத்தரை பார்த்தப்ப அவர் செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்திருக்கிறாருங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்குல்ல. இல்ல ராமதாஸ் அவர்கள் வந்து இப்ப வந்து ஒரு விதத்துல கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக இந்த பிரச்சனை போய்கொண்டு இருக்கிற பொழுது பெரும்பான்மையான நிர்வாகிகள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பக்கம் நிற்பதை அவங்க உணர்ந்திருப்பாங்க. ராமதாஸ் அவர்கள் இன்னொன்று தன்னை யாரும் விமர்சிக்கல, தன்னோட சொந்த மகனே கூட தன்னை கடுமையா இந்த விமர்சனமும் வைக்கலங்கிறத பார்த்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் மேல ராமதாஸ் அவர்களுக்கு 86 வயதாகுது. இனி போய் அவர் ஒரு போட்டி அரசியல் செய்து அவருமே ஏதோ ஒரு வகையில ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறப்ப தன் கை ஓங்கனா போதும் அப்படிங்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு தான் அந்த வயோதிகம் அப்படித்தானே. அரசியல் பற்றியே பேசலையே, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்கிறது, என்ன முடிவெடுக்கணுங்கிற அந்த இடத்துல இருந்தானே அவர் இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறாரு. தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் அல்லது எங்க தொடங்குச்சு சிக்கல் தொடங்குனது என்ன, முகுந்தன் நியமிக்கிறாரு வெளிப்படையா, அப்பதானே முதல் எதிர்ப்பு வருது. அப்ப தன்னுடைய அதிகாரத்திற்கு ஒரு கேள்வி, அது பொதுவெளியில தான் வளர்த்த கட்சியில தன்னுடைய தொண்டர்கள் முன்னாடி வருதாங்கிற இடத்துல இருந்தா அவர் தொடங்குறார். இது எல்லாமே அங்கிருந்து தொடங்குது. பொதுவெளியில உள்ள என்ன நடந்திருக்குங்கிறது வேற, பொதுவெளியில முதல்ல வந்த முரண் அப்படின்னா அப்ப அந்த இடத்துக்கு அவர் உறுதிப்படுத்ததான் நினைப்பாரு திரு ராமதாஸ். அங்க அந்த அந்த ஒரு ஆமா நிச்சயமா அவர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்துவதில் ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. பட் அது இவ்வளவு குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு பேச்சுகளோ மற்றதுகளோ செல்கிற பொழுது அவருடைய வேகத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்த முடியும். இடைக்காலமா கொஞ்சம், ஏன்னா இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பை அவர் தவிர்த்திருக்கிறாரு, வழக்கமாக பேசக்கூடிய அந்த விமர்சனங்களை முன்வைக்காம இருந்திருக்காரு. இன்னொன்னு சொல்ல போனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட வெளியில வந்து செய்தியாளரை சந்திக்கல. நான் வந்து அப்பா பார்த்துட்டு வந்தேன் எதுவுமே சொல்லல. கார் கண்ணாடி மூடிய நிலையில தான் அவரே கையெடுத்து கும்பிட்ட நிலையில தான் பிரியன் சொல்றாரு. அவருக்கே டாக்டர் இவர் ஆடிட்டர் வர்றது செய்தி அப்படிங்கிற இடத்துல இருந்து அவர் அந்த நேரத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாம இருக்கலாம்ல. எதற்காக வருகிறார் என்ன அவங்க அம்மா சொல்லி தான் அவருக்கு தெரியும்னு பிரியன் சொல்றாரு. வரக்கூடிய செய்திகளும் அப்படிதான் இருக்கு. மருத்துவர் அன்புமணிக்கு வந்து கடைசி நேரத்தில் தான் தெரியும் அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல அவர் செய்தியாளர் சந்திப்புங்கிறத என்ன பேசணும் எதை பேச வேண்டாங்கிறதுக்கான கால அவகாசம் எடுத்திருக்கலாம்ல. ஆமா நிச்சயமா. இப்ப ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வெளியில் வருகிற பொழுது செய்தியாளர்கள் சந்திக்கிறாங்க. ஒரு நிமிட செய்தியாளர்கள் சந்திப்பை அவர் நடத்திட்டு போறாரு. அதே போன்று அன்புமணி அவர்கள் நேரம் வரும்போது நான் சொல்றேன் மாலையில ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறாங்க, நாளை ஒரு செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறேன், ஒரு நொடியில கூட அவர் பேசிவிட்டு கடந்து போயிருக்கலாம். பட் அது கூட அவர் பேசாம போயிருக்காரு அப்படிங்கிறதுனால இது வந்து இன்றைக்கு ஒரு சுமூகமான முடிவு எட்டப்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் இல்லை. ராமதாஸ் அவர்கள் மனதை வந்து கரைத்தால் கல்லும் கரையும் என்பது போல தொடர்ந்து முயற்சிகள் தான் இதுல நடந்துட்டு இருக்கும். ஏன்னா ராமதாஸ் அவர்களுடைய கடந்த கால வரலாறை நம்ம பார்த்தாலே தெரியும். அவரே ஒரு போராட்ட குணம் மிக்கவர், ஒரு மருத்துவர். அதனால வந்து அவர் எவ்வளவு எளிதில் அவர் போய் ஒரே பால்ல போய் காம்ப்ரமைஸ் ஆயிட மாட்டாரு. தொடர்ச்சியா அவங்க முயற்சிக்கும் போது அதுக்கான பலன் கிடைக்கும். பேசலாம் திரு மணிகண்டன். அவ்வளவு எளிதா நீங்க வந்து நிறுவனர் ராமதாஸ் அவர்களை இங்க வந்து உடனே ஒரு முடிவெடுக்க வைத்திட முடியாது. அதுதான் அவருடைய பாஸ்ட் ரெக்கார்டு அப்படிங்கிறார். அப்ப அமித்ஷா வருகைக்குள்ள ஏதோ ஒரு தகவலை நம்ம உறுதிப்படுத்தணுங்கிறதெல்லாம் நடக்கிற காரியமாங்கிற கேள்வி வைக்கிறாங்க. கார்த்திகை சொல்லிடுறதுல ஒண்ணு சொல்லிடுறேன். திரு பிரியன் அவருக்கு வந்து தகவலை சொல்லியிருக்காரு. நான் 2 தரப்புலையும் பேசி நான் அறிஞ்ச தகவல் வந்து பேசிட்டு திரு அன்புமணி கிளம்புறப்ப மரியாதைக்குரிய பெரிய மருத்துவர் வந்து இந்த மாதிரி குருமூர்த்தியை வர சொல்லியிருக்கேன், அவர்கிட்ட நான் சில விஷயங்கள் மனம் விட்டு பேச போறேன், உன் தரப்பு நீ உனக்கு வசதிப்பட்ட இடத்துல போய் அவரை சந்திச்சு சொல்லிக்கோ அப்படிங்கிற தகவலை பெரிய மருத்துவரே சொன்னதாத்தான் நான் கேள்விப்பட்டேங்க. இது முதல் விஷயங்க. 2வது பிராக்டிக்கலா பேசுவோம். அவருடைய இன்னைக்கு வயது இப்ப என்னன்னா, ஒரு காமெடிக்காக சொல்றேன், இந்த கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார் பாரு, ஒருத்தர் உணவு கேட்டு ஒருத்தர் வர்றப்ப அவ என்ன இல்லைன்னு சொல்றது, இங்க வா நான் சொல்றேன் இல்ல போ அப்படிம்பாரு கவுண்டமணி. அந்த மாதிரிங்க ராமதாஸ் இன்னமும் அந்த கட்சி தன்னுடைய ஒரு பிடியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அது வந்து ஒரு மாதிரி முழுக்க மகன் கட்டுப்பாடு. அவருக்கான வயது, அவர் களத்திற்கு போக முடியுமா அதெல்லாம் கேக்குறீங்கல்ல. ஆனா அவர் இல்லாம எதுவும் செய்ய முடியாதுங்கிறதுனால தானே இங்க இருந்து அவரை போய் சந்திக்க வேண்டிய தேவையும் இருக்கு. உண்மை நான் அல்லது பாமகவுடைய நீங்க யுனைடெட் பாமகன்றாங்க இல்லையா, இப்ப அந்த கேள்வி கூட இருக்கு. ஒன்றுபட்ட பாமக, ஒன்றுபட்ட அதிமுக, பாஜகவுடைய விருப்பம் அப்படிதான் இருக்கா? எல்லாமே ஒன்றுபட்டதா இருக்கணும் அப்படிங்கறதாகவே பார்க்க வேண்டியிருக்கா? சார்
டாக்டர் ராமதாஸ் பெரியவர் வந்து உயிர் அப்படின்னா அன்புமணி அந்த கட்சியினுடைய உடல். உயிரும் உடலையும் பிரிச்சிங்க அப்படின்னா அதுக்கு எந்த வேல்யூ இல்ல. நிச்சயமா நிர்வாகிகள் எல்லாருமே திரு அன்புமணி பின்னாடி இருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க வந்து அவர் டாக்டர் மேல நம்ம சமுதாயத்தை ஒரு தூக்கி பிடிச்சவர் அப்படிங்கிற ஒரு பெரும் மதிப்புல கிட்டத்தட்ட அவரை வந்து கடவுள் மாதிரி பூஜிக்கிறாங்க. இத பாஜக உணர்ந்திருக்குது, அதிமுக உணர்ந்திருக்குது. ஒரு விஷயத்த ரொம்ப கடந்து போறோம். ஆடிட்டர் குருமூர்த்தியோடு நீ கூட போனவர் யார்? இந்த கூட்டணியை வலியுறுத்திய அதிமுகவுடைய சைதை துரைசாமி. சோ வெறும் நண்பரா மட்டும்தான் போனார் அப்படிங்கிறதுக்குள்ள சைதை துரைசாமி இந்த கூட்டணி ஏற்பட வேண்டும், இந்த கூட்டணி பலப்பட வேண்டும், வரும் தேர்தலில் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர் அப்படிங்கறது முதல்ல புரிஞ்சுக்குங்க. இதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு ஒரு முதல் முயற்சி தன்னுடைய மனசு விட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட அவர் பேசியிருக்காருங்க. அடுத்து நான் சொல்ற மாதிரி நாளை மாலை திரு அன்புமணி ராமதாஸ் சந்திக்கிறாரு. இது திருமாவளவன் என்ன பண்றாருனாங்க, எதிர்த்தரப்புல வந்து கொலை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 98ல அதிமுக தலைமையில வாஜ்பாய் அரசாங்கத்துல ராமதாஸ் மந்திரி சபையிலேயே பதவி ஏற்றாரு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா தலித்தில் மேல ப்ரொஃபசர் பொன்னுச்சாமி இவங்களுக்கு எல்லாம் மந்திரி பதவி வாங்கி கொடுத்தாரு. 99ல அம்மா அந்த கூட்டணியை முடிச்ச உடனே அப்படியே திமுகவோடையும் சேர்ந்து பாஜகவோட கூட்டணி வச்சாரு. அவருக்கு போற போக்குல ஏதாவது அந்த பக்கம் தன்னுடைய எதிர்த்தரப்புல ஏதாவது நடக்கட்டுமே அப்படின்னு அவர் சொல்றாருங்க. இந்த இவரு நண்பர் பத்திரிகையாளர் சொன்னார், இந்த தக்லைஃபா அந்த படத்தை பத்தி அவர் சொன்னாரு. தக்லைஃப் படம் 2.25 மணி நேரம் பாத்தீங்கன்னா பாப்ப உங்களுக்கு தலைவலி வரும். குருமூர்த்தி ராமதாஸ் 3 மணி நேரம் சந்திச்சாங்க அப்படின்னா பாட்டாளிகள் தலைவலி போயிடும். அது அவங்க 2 பேரும் வந்து சொல்ற வரைக்கும் நமக்கு எதுன்னு தெரியாது. பேசுவோம் நம்ம.